அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு நாகராஜ். இரண்டாவது நாளாக விசாரணைக்கு விஜய் ஆஜராகி இருக்கிறார். இன்றைய நாளுடைய விசாரணை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு முதற்கட்ட கருத்து சொல்லிருங்க. முதல் கட்ட கருத்து என்னன்னா, அன்றைய விசாரணையில் பொங்கல் பண்டிகை காமிச்சிட்டு நான் பொங்கல் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதோட கண்டினியூவேஷனா தான் இது பார்க்கப்படும் என்றே நினைக்கிறோம். கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை யாருக்காக மக்கள் கூடினார்கள் அப்படின்னா விஜய்க்காக தான் மக்கள் கூடினார்கள். நீங்க எந்த இடத்துல விஜய் மேல பிரஷர் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஜய் இந்த சம்பவம் நடந்த பிறகு பொறுப்புடைமை இல்லாம சென்னை ஓடி வந்தாரு பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. there are so many ifs and buts இந்த இடத்துல, ரைட்? பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா விஜய்க்கு இது மைலேஜ் இல்லையா அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு விஷயத்துலதான் திமுக இத்தனை நாள் அந்த கூட்டணியை வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அதே பாஜக எதிர்ப்பு தனக்கும் இருக்கு அப்படின்ற காமிச்சிக்கிறதுல விஜய்க்கு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம் தவிர, டிசம்பர் மாசம் கடைசியாக அவர் பேசிய கூட்டம் இப்போது ஒரு மாதம் தாண்டி நீ 19 ஜனவரியில இருக்கோம் நம்ம, ரைட்? ஒரு மாசமா என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டியும் பொலிட்டிக்கலா நடக்கல. அவங்க ஏதோ அறிக்கையெல்லாம் விடுறாங்க, இவங்க இந்த குரூப்ல அவங்கள சேர்த்திருக்கேன், தேர்தல் அறிக்கை குரூப்ல இவங்களை சேர்த்திருக்கேன், அந்த மாதிரி அறிக்கையெல்லாம் வருது. பட் இந்த அறிக்கை இது எல்லாமே மக்களிடையே பெரிய தாக்கம் ஏற்படுத்தாது. மக்களை எவ்வளவு மீட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான். கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு 2 மாசம் கேப், அதை அக்செப்டட். ஏன்னா எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் பிளான் பண்ண வேண்டியது இருந்தது. செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் கையில வந்ததுக்கு பிறகு ஒரு கூட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. பட் அந்த கூட்டம் வந்ததுக்கு பிறகு சினிமா முகத்துல போயிட்டாங்க. டிசம்பர் கடைசியில மலேசியால ஆடியோ லான்ச் நடந்தாங்க. ஒரு தமிழ் பட நடிகர், தமிழர்களால் வளர்ந்த நடிகர், தமிழகத்தையும் விட்டுட்டு மலேசியால அவர் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணார். தமிழ்நாட்டுல கூட தன்னோட ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு அவர் தயாரா இல்ல, ஸ்ட்ரைட்டா ஃபாரினுக்கு போயிட்டார் அவர். சரி விடுங்க, அது டிஃப்ரெண்ட். அவங்க ரசிகர்களை அவர் மதிக்கல, அது ஆனா அவங்க ரசிகர்கள் அது புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. தட் இஸ் a different scenario. பொலிட்டிக்கலா எவ்வளவு மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்கல. இது விஜய்க்கு நடத்தப்படும் விசாரணை. இதுல தமிழக அரசியல் கருத்து புரட்டி போட்டுரும், தூக்கி போட்டுரும் அப்படின்லாம் கேட்டா ஒண்ணுமே கிடையாது. டு பி பிராங்க், கடைசி ஒரு வாரமாக கொண்டிருக்கும் சர்வேயில் ஒரு விஷயம் தெரியுது. அவருடைய ஓட்டு எரோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் முதல்வர் ஆக மாட்டார் அப்படின்ற விஷயம் மக்களிடையே ரொம்ப க்ளோஸா போகும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர்களுக்கு 2006 வந்தபோது, அந்த 5-6 சமயத்துல வந்தபோது ரைஸ் ஆகிட்டே இருந்தது. ஆனா இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே டிஎம்கே தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச போது அந்த ஓட்டு எரோட் ஆச்சு கடைசியில. அதே போல எரோஷன் இப்ப விஜய்க்கும் நடக்குது. ஓட்டு எரோஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கீழே கேடர்ஸ் ஆக்டிவா இல்ல. கீழே இருக்க கேடர்ஸ்க்கு வேலையே கொடுக்கல. இப்ப எஸ்ஐஆர்ல டிஎம்கே ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, ஏடிஎம்கே கிரவுண்ட்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎம்கே இனி தேர்தல் அறிக்கையை அந்த 5 அறிவிப்புகளை உடனடியாக அடுத்த ஒரு வாரத்தில் மக்களிடையே சேர்க்க வேண்டும் சொல்லி கிரவுண்ட் லெவல்ல ஆர்டர் கொடுத்திருக்காங்க. விஜய் கட்சி என்ன கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்காங்க, ரைட்? சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுல யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது இவர் வேணா போட்டுக்கலாம், நான் சிபிஐ என்ன ஒடுக்குது, அடுக்குது, புடுக்குது அப்படின்ட்டு. பட் மத்தபடி எந்த ஒரு இதுவும் இது கிடையாது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.